ஹலோ, சோமேஸ்வரன் கிட்ட பேச முடியுமா? அவன் இல்லையே, வெளியூர் போயிருக்கான். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். எந்த ஊருக்கு போயிருக்காரு? எது கேக்குறீங்க? யார் பேசுறது? நான் ஃப்ரெண்டு. ஓ, ஒண்ணு சொல்லிட்டு போலியாப்பா, ஆபீஸ் விஷயமா போயிருக்கான். நீங்க யார் பேசுறது? நான் சோமோட அம்மா. உங்க பேர் என்ன ஆண்டி? என் பேரா? நான் நந்தினி. ஹலோ ஹலோ ஹலோ, யாரோ சோமேஸ்வரனா? சோமு. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் நந்தினி. அந்த ஆளோட நாடி ஜோஷி ஓலையாது. அர்ச்சனா, என்னப்பா? இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டோமா? சரிங்கப்பா. திருநாள் சந்ததியில் வெளியே புறப்பட்டு விளையாட செல்வது நியாயம். இத வாசல கொண்டு வந்து வைமா. இங்கே இருக்கட்டும். ஏங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசன்னம் போட்டு பார்க்க கேரளால இருந்து ஒரு நம்பூதிரி வராரு. பிரசன்னமா? எதுக்கு? என்ன அப்படி கேக்குற? ஆர்த்தி எங்க இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏங்க, ஏற்கனவே ஒரு ஜோசியர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்த்தி காணாம போனா, இப்ப மறுபடியும் ஜோசியரா? வேண்டாங்க. நீ சும்மாரு. நீ எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இருக்கார் சாமி, வாங்க. உள்ள போங்க சாமி. வந்துட்டேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. தண்ணி எடுத்துக்கூட. வேண்டாம் வேண்டாம், அவட வச்சோளு. நீ வாங்க. நீ போடா.
നല്ല ശകുനം. வாங்க. வாங்க. இது என் வைஃப். കിഴക്ക് அந்த பக்கம். ഇത് വേണ്ട, എടുത്തിടുங்கோ. வேണ്ട வேണ്ട, இந்த பாய் அப்படி எடுத்து ஃபுல்லா விரிச்சிடுங்க. அது அங்க போட்டுடுங்க. அங்க கொஞ்சம் கூட. அம்மே, ஓம் குருவே சரணம். அந்த விளக்கு கொஞ்சம் ஏத்திருங்க. ഗ്രഹനാഥന്റെ പേരെന്താ? தில்லைராஜன். നക്ഷത്രം? பூரட்டாதி 3ஆம் பாதம். അമ്മേ ഭഗവതി, ഒറ്റാനിക്കര ദേവി, എന്താണ് അറിയേണ്ടത്? என் மூத்த பொண்ணு ஆரத்தி காணாம போயிட்டா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஓம் கிரேஸ்தி. തെക്ക് ദശയിലാണുള്ളത്. ഇരുട്ടിലാണല്ലോ. അടച്ചു വെച്ചിരിക്കുന്നു. அடைச்சு அடைச்சு அப்படின்னா எங்களுக்கு எப்போ கிடைப்பாடா? കിട്ടും. പക്ഷെ തിരിച്ചു വരുമ്പോ അവൾ നിങ്ങളുടെ മകളായിരിക്കില്ല. இங்க என்ன சொல்றீங்க? அவ வர்ற நிலைமையை பார்த்தா இதுக்கு அவ வராமே இருந்திருக்கலாம்னு விசாரிக்கும். என்ன உளறீங்க?
யார் இவரு? அவ எப்படி வந்தாலும் எங்க பொண்ணுதான். அது யாராலையும் தடுக்க முடியாது. இதெல்லாம் பொய்யுங்க. வேண்டாம். இவருக்கு நம்பாதீங்க. விட்டுடுங்க. எப்படி வந்தாலும் நம்ம பொண்ணுதானுங்க. என்ன உளறாரு இவரு? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம். பூஜை வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். முதல்ல இவரை போத்துருங்க. போத்துருங்க. ஐயோ, விடுங்க என்ன. இதெல்லாம் வேண்டாங்க. பொய்யுங்க. இந்த ஜோசியத்தை நீங்க நம்பாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் பொய்யுங்க. வேண்டாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. அவ உணர்ச்சி வசப்பட்டா. நீங்க சொல்லுங்க. வேண்டாம் டாக்டர் சார், இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இதுக்கு தான் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னது. നിങ്ങളുടെ തൃപ്തിക്ക് വേണ്ടി ഞാൻ വേണമെങ്കിൽ കള്ളം പറയാം. പക്ഷേ ഈ കവടി இந்த ചോഴി பொய் சொல்லாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. என்ன இந்த நேரத்துல எல்லாரும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் போகலையா? ஸ்கூல் லீவ் ஃபாதர். அப்படியா? அப்போ எல்லாரும் பைபிள் கிளாஸ்க்கு வந்திருக்கலாம்ல. இல்ல ஃபாதர், மத்தியானம் ஸ்கூல் போகணும். ஆமா. சரி சரி, இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் கொடுத்து பைபிள் கிளாஸ் கூட்டு போயிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் பங்கிட்டுங்க. தோத்திரம் ஃபாதர். ஆசீர்வாதம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஃபாதர். ஆல்பர்ட் எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. கர்த்தர் கிருபையால ஃபேக்டரி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஓஹோ. உள்ள வாங்க ஃபாதர். இல்லம்மா, அவசரமா நான் நந்தனை பாக்கணும். நந்தன் வீட்டுல இருப்பானா? வீட்டுலதான் இருக்கணும் ஃபாதர். சரி, நீ மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு வரியாமா? சாப்பிடுற ஃபாதர். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா மிஷன் ஆஸ்பத்திரியில டாக்டர் தாமஸ பாரு. நான் சொன்னேன்னு சொல்லு. நான் வரட்டுமாமா? சரிங்க ஃபாதர். ஆசீர்வாதம். தோத்திரம் ஃபாதர். அவசரமா. God bless you. காரப்பாக்கத்தாலும் வந்திருந்தாங்க. உனதாயா சொல்லு, காதுல விழுகுது. காரப்பாக்கத்தாளுங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். என்னவா? அவங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா நடக்கலாம். அதுக்கு நம்ம நாடகம் போட முடியுமான்னு கேட்க வந்தாங்க. நான் விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொன்னேன். மத்தவங்க குடுக்கற காசை விட அதிகமா தரேன்னு சொன்னாங்க. நீதான் வேஷம் கட்டணுமா? நான் தான் கோயில்ல நாடகம் போறதை விட்டாச்சா? போன வாரம் ஆளை விட்டு அனுப்பிச்சப்போ நான் கண்டிஷனா வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னு. அப்புறம் ஏன் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க? பார்த்து சட்டி உடஞ்சிட போகுது. இத பாரியா, காரப்பாக்கத்து ஆளுங்கள அட்வான்ஸோட வர சொல்லிருக்கேன். இப்ப என்ன சொல்ற? யாரக்கட்ட அப்படி சொன்ன? என்னால இப்ப நாடகம் போட முடியாது. அப்ப ஃபேக்டரிக்கு போ வேலைக்கு. ஆல்பர்ட் அந்த மாதிரி. யாரு? அந்த தெலுங்குக்காரங்கிட்டயா? ஐயோ, என்னால அங்க போக முடியாது. அவன் ஃப்ராடி. நீதான் ஏன் அப்படி சொல்ற? ஊர்ல எல்லாரும் நல்லவங்க தான் சொல்றாங்க. இந்த பாருடி, அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போனா கண்ட கண்ட நோய் எல்லாம் வரும். நான் ஏதாவது நோய் வந்து செத்தா நீ என்னடி பண்ணுவ? ஆமா, நீ எங்கேயும் வேலைக்கு போவாத. நம்ம 2 பேரும் சோறு தண்ணி எல்லாம் பட்டினியை கடந்து சாவதான் போறோம். இந்த பாரு, ஃபாதர் கிட்ட சொல்லிருக்கிறேன். அவர் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் நான் இங்க பக்கத்துல பண்ணையில கூலி வேலை செய்யறேன்டி. உனக்கு 3 வேளையும் சோறு எப்படியாவது போட முடியும்டி. ஏயா அறிவிருக்கையா உனக்கு? அந்த ஃபாதர் கூட சேர வேணாம்னு சொன்னா கேக்குறியா? ஃபேக்டரி முதல்ல அந்த ஆள் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க ஓசில நாடகம் போடுன்னு உன்னை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கான்.
மோசமான ஆள் போல இருக்கு. உறைஞ்சுனா பல்லுக்குள்ள எல்லாம் வந்துக்கும். ஃபாதரை பத்தி அப்படி மரியாதை. ஏய், சாமியாருங்களை அபாண்டமா பேசக்கூடாது. அது நமக்கு நல்லது. அப்படியே பேசுறேன். பேசக்கூடாது. பேசுறேன். பேசக்கூடாதுட்டா. யோ, அந்த காரை பக்கத்தாளுங்க அட்வான்ஸோட வந்திருக்காங்க, வாங்கிக்கோயா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். யோ, அந்த கருமாரியம்மனே அமுச்சு வச்சிருக்கு, வாங்கிக்கோயா. விரி. அடடே, யோசனம் ஃபாதர். ஆசீர்வாதம். வாங்க வாங்க, உள்ள வாங்க ஃபாதர். பரவாயில்ல, சாப்பிட்டு போலாம் ஃபாதர். அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல, நீங்க வந்து சிரமம் பண்ணுமா? அதனால என்னன்னு, நீ வீட்டுல ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல ஃபாதர். அப்போ என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? அந்த சட்டை எடு, சீக்கிரம். ஒரு நிமிஷம் ஃபாதர். ம். வாங்க ஃபாதர், போலாம். என்ன விஷயம் ஃபாதர்? சொல்றேன், பேசாம வா. சோத்திரம் ஃபாதர். ஆசீர்வாதம்மா. சூத்திரம் ஃபாதர். ஆசீர்வாதம்மா. ஃபாதர், வர வர தண்ணி ரொம்ப மஞ்சளா வருது ஃபாதர். சரியாயிடுமா? வரேன் ஃபாதர். சோத்திரம் ஃபாதர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ மை சைல்ட். எங்க அம்மாவும் பிள்ளையும் கிளம்பிட்டீங்க? நைட்டு பூரா பையன் மூச்சு விட முடியாம திணறான் ஃபாதர். அப்படியா? சரி, ஆமா, மிஸ்டர் ஃபாதர். ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. வரேன் ஃபாதர். ஆசீர்வாதம். என்ன பெரியவரே, உடம்பு பரவாயில்லையா? மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ஒரு புண்ணியம் இல்லை ஃபாதர். உடம்பெல்லாம் 5-6 நாளா ஒரே எரிச்சலும் நிமிச்சலுமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க ஃபாதர். இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பையன் குடிங்க. ஃபாதர், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரெட் ஆரோட ஃபேக்டரி தான் ஃபாதர். அந்த அது விஷயமா தான் பேச போறேன். ஆசீர்வாதம்பா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரி சரி. ஃபாதர், இதை இப்படியே சும்மா விட்டுட முடியாது ஃபாதர். சரி சரி, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். நந்தா, சொல்லுங்க ஃபாதர். மனுஷங்களுடைய பாவங்களை சுமக்கிறதுக்காகவே சிலுவை சுமந்த தேவகுமாரன் முன்னாடி நாம நிக்கிறோம். தனக்கு தீங்கு செஞ்சவங்களையும் மன்னித்து விடுங்கள் பிதாவேன்னு சொன்ன முதல் புரட்சிக்காரர் இவர்தான். என்ன ஃபாதர், அதுக்காக ஃபேக்டரி முதலாளிய மன்னிச்சு விட்டுலாங்கிறீங்களா? இல்ல, தேவனுடைய இறுதி தீர்ப்பு நாள்ல பாவிகள் கட்டாயம் தண்டிக்கப்படுவாங்க. கர்த்தர் வச்சிருக்கிற கணக்குல இருந்து யாரும் தப்பிக்கிறதே இல்லை. புரியல ஃபாதர். புரியும்படி சொல்றேன் வா. இருங்க ஃபாதர், கதவை சாத்திடுங்க. ஆரலு மரவு மன்னன் அற்புத செல்வம் உண்டாம், பேர்பெரும் கீர்த்தி உண்டாம், பேரனும் வந்து தோன்றும், நேர்துணை உண்டு நட்டம் நித்திதி இவனைச் சேரும், வார்பெரும் புத்தி கேது பலமிளை தேகவாதை. நிறைய செல்வம், சொத்து, சுகம், பேரு, புகழ், பணம் எல்லாம் உண்டு. ஆனா பேரன் இல்ல.
இப்ப வந்து பொறப்பான்னு சொல்லுது. பறப்போம். நேர் துணை உண்டு நட்டம், மனைவி இல்ல. ஆமா. ஆ. வார்வெறும் புத்தி கேது, பலமிலை தேகவாதை. கேது தசை கொஞ்சம் சரியில்லை. என்ன உடம்பு கொஞ்சம் படுத்தோம், அத பத்தி ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நாள் கிடக்கு. ஆ? இந்த பலனையா. ஹலோ, நான் நாடு ஜோசியர் மணி பேசுறேன். யாரு வேணும்? நான் ஆகாஷ், எதிர்த்தாத்து பாட்டியம்மா பேரன். ஆ, தம்பி சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க அமெரிக்கால இருந்து பேசுறீங்களா? இல்ல, நான் சென்னையில தான் இருக்கேன். ஆ, சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. காண்டம் படிக்கணுமா? போன்லயே படிச்சிடுறேன். இப்பெல்லாம் அப்படித்தான். ஏற்கனவே உங்களுக்கு பொது காண்டம் படிச்சாச்சு, திருமண காண்டம் படிச்சிருவோமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்க ஆத்துல அபிராமி இருப்பா, சத்த கூப்பிடல. என்ன தம்பி, பாட்டி இருந்தா பேச மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பாட்டி இருந்தாலும் கூப்பிடுங்க. ஆ, கூப்பிட சொல்றேன். கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, நான் லைன்ல வெயிட் பண்றேன். அப்படியா? சரி தம்பி, ஒரு நிமிஷம். டேய், கைத்தை விட்டு பாட்டியா மாட்ட போய் ஆகாஷ் சேர்ந்து போன் சொல்லி கூட்டிட்டு வா. சரிண்ணா. ஏய், கூடவே அபிராமி பண்ணி கூட்டிட்டு வாடா. சரிண்ணா. சோமேஸ்வரா, அங்க போய் விளையாடணும்னு சொல்லிருக்கேனா? பழம் தானே வேணும், கோயிலுக்கு போயிட்டு வந்து தரேன். சமத்தா இருக்கியோனா? சரி. பாட்டிமா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எங்க இருக்கிற? சென்னையில இருந்து உங்க பேர ஆகாஷ் போன் பண்ணிக்க, சீக்கிரம் வாங்க. ஆகாஷ், சீக்கிரம் வாங்க பாட்டி. சும்மா நான் பாத்துக்கிறேன். அண்ணா, பாட்டிமா வந்தாச்சு. ஆ, நான் கொடு. தம்பி, பாட்டியம்மா வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறேன். ஹலோ ஆகாஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா, இன்னைக்கு தான் அந்த பாட்டிக்கு போன் பண்ணணும்னு உனக்கு தோணித்தா? இல்ல பாட்டி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான். நன்னா இருக்கியோனோ? இருக்கேன் பாட்டி. சரியா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். உடம்பெல்லாம் சகரமா இருக்கியோனோ? எல்லாம் நல்லா இருக்கேன் பாட்டி, ஒரே விஷயத்த 3 விதமா கேட்டுட்டேன். இருடி இருடி. ஆகாஷ், வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா? அதெல்லாம் இங்க இருக்க பாட்டி. என்னடா அது, தீபாவளிக்காவது எண்ணெயை தேய்ச்சி சீக்கா போட்டு குளிச்சியா குளிக்கலையா? பாட்டி, இதெல்லாம் போன்ல பேசிட்டு இருப்பா. வேற என்னத்துல பேசுவா? போன் பில் தான் ஏறுறது. நல்ல நல்ல ஷாம்பு எல்லாம் வந்திருக்கு, அதை அவர் தேய்ச்சி குளிச்சிருப்பார். குடுங்க. ஹலோ, நான் அபிராமி பேசுறேன். ஹாய் அபி. சௌக்கியமா இருக்கேளா? இது 4வது விதம். தமிழெல்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்கேன். எழுதி பாக்குறீங்களா? ம். அச்சர சுத்தமா பேசுறீங்களா? இப்ப எப்படி பேசிட்டு இருக்கேன், நீயே சொல்ல. வாங்கி படிங்க. என்னைய போன் பண்றதுக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கான். இதுல கதையெல்லாம் எங்க இருந்து அவன் படிப்பான்? சும்மா இருங்க பாட்டி. வேற என்ன விஷயம் சொல்லுங்க. அபி, ஒரு முக்கியமான விஷயம் பாட்டிக்கு தெரிய வேண்டாம். கேட்கறதுக்கெல்லாம் ஆமா இல்லன்னு பதில் சொன்னா போதும். முடியுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. என்னாச்சு, என்ன கஷ்டம்? இல்ல இல்ல, சீயாக்காய் அரைச்சிருப்ப முடியுமான்னு கேக்குறார், அதான். இது ரெடி கஷ்டம், சீக்கா அரைச்சு அனுப்பிச்சுட்டா போச்சு. ட்ரை பண்றேன், சொல்லுங்க. நான் ஊருக்கு கிளம்பும் போது சோமேஸ்வரன் ஓலைச்சோடைய பேக்ல எடுத்து வச்சேன்னு அது இப்ப காணும். பாட்டி எடுத்து வச்சிருக்காளா? இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். என்னடி ஆமான்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம்? இல்ல, ஷியாக்காய் இருக்கிற மிஷின் பக்கத்துல இருக்கான்னு கேட்டார். ரொம்ப தூரமும் இல்ல, ரொம்ப பக்கம் இல்ல, அதான் இல்ல ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அத பத்தி அவனுக்கு என்ன கவலை? எப்படியாவது அரைச்சு அனுப்பிச்சுடலாம். அப்படியே இல்லாட்டலாம் ஆத்துல கொஞ்சம் சீயக்கா இருக்கு, கொடுத்து அனுப்பிச்சுடலாம். பாடிக்கிட்டே இருக்கான். சரி, ஒரு காரியம் செய்ய முடியுமா? பாட்டிக்கு தெரியாம அந்த ஓலைச்சோடியை எடுத்து மணி கிட்ட படிக்க கொடுக்க முடியுமா? ட்ரை பண்றேன். ஹேய், அந்த ஓலைச்சோடியில இருக்கிற சோமேஸ்வரனை நான் பார்த்தேன். நிஜமாவா? என்னடி நிஜமாவா? இல்ல, அவர் அந்த ஷியாக்காயை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதா, அதான் நிஜமாவான்னு கேட்டேன். இங்க இருக்கிறவளுக்கே பாதி பேருக்கு சீயக்கான்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. அமெரிக்கால இருக்கிறவனுக்கு எங்க இருந்து தெரியும்? சொல்லுங்க. அவனோட அம்மா பேரு, அவன் அப்பா பேரு எல்லாம் கரெக்டா இருக்கு. அவன் ஜேர்னலிஸ்டா இருக்கான். அந்த ஓலைச்சோடியில அவன் பத்திரிகை துறையில இருப்பான்னு இருந்தா இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உடனே பார்த்து சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன். ஆல்ரைட், குட். நான் இன்னும் 1 ஹவர்ல கரெக்டா போன் பண்றேன். அதுக்குள்ள கேட்டு வச்சுப்பியா? இப்பவே வா, அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. என்னடி கொஞ்சம் கஷ்டம்? இல்ல, அவருக்கு ஷியாக்காய் நிறைய வேணுமா,
உங்ககிட்ட இருக்க ஷியாக்காய் போதாதான், அதான் இன்னைக்கே அரைச்சு வச்சுட்டா நாளைக்கு யாராவது அனுப்பி எடுக்கலாமான்னு கேக்குறாரு. அதானே, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். சொல்லு. சொல்லுங்க. வச்சுட்டுமா? பாய். குட்ரி வச்சுட்டார். என்னடி இது? சீக்கிரம் அரைக்கிறத பத்தி மட்டும் பேசிட்டு வச்சுட்ட பாரு. இல்லையே, நடுவுல நிறைய பேஷண்ட் இருந்தோம். என்னடி சொன்னா? உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னார். என் பிள்ளைக்கு கூட என் மேல இத்தனை அக்கறை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மணி. பரவாயில்ல பாட்டி. கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். நல்ல வேலை, ஒரு நிமிஷம் தவறி இருந்தா கூட ஆகாஷோட நான் பேசிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன, இப்பவே போயிட்டு வாங்க, கோயில் இப்ப திறந்துதான் இருக்கு. நீ வரலையா? எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்னடி வேலை? சீயக்கா அரைச்சு வைக்க சொன்னாரோ? ஓ சரி சரி, நீ அந்த வேலையை கவனி, நான் வரேன்டா பண்ணி. நானும் வரேன். சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி சாவி. அந்த சீக்காய் ரெடி பண்ணி வச்சிடும். பண்ணிடுறேன், நீங்க கிளம்புங்க. பழம் தானே, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மகிழ்ச்சி திருவுலகம் சார்ந்து பின்னையும் பூமி தன்னில் பிறந்திடும் வேளாண் சேயாய். என்னமா? ஒண்ணும் இல்ல, இவாளை முடிச்சிடுங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆவணி மாசம் துவாதசி அன்னைக்கு உயிர் பிரியும். மறுபடியும் வேளாண் சேயாய் ஒரு விவசாய குடும்பத்துல வந்து போறப்ப அப்படின்னு நாடி சொல்லுது. இங்கடற் பலனையாங்கள் இசைத்தனம் நவகோளாளே முந்தைய கர்மகாண்டம் முறைப்படி பவமொழித்தாள். சுந்தரன் தனக்குச் சொன்ன சுகமெல்லாம் அனுபவிப்பான். இந்திரன் நிறைஞ்சமாதே எழில் சுதன் பலனிதாமே. முன்னாடி சொல்லிக்கிற பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த நாடில சொல்லிக்கிறபடி எல்லாம் அப்படியே நடக்கும். வரங்க. சொல்லுமா. சத்த படிச்சு சொல்லுங்க. இருக்கீங்களா? செடிகளை திட்டுனா வளர்ந்துடுமா?
குறைக்கும். அதுக்கு என்ன காதா இருக்கு நீங்க திட்டுறத கேக்குறதுக்கு? ஏன் சோமு, காது இருந்தாதான் கேட்க முடியுமா? கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியுமா? பாம்புக்கு என்ன காதா இருக்கு? காட்டுக்குள்ள போகும்போது காலை தட்டிக்கிட்டே போங்க, வழியில வர பாம்பெல்லாம் ஓடி போயிடும் சொல்றாங்க. கடல்ல இருக்கிற பாதி மீனுக்கு கண்ணு தெரியாது, ஒண்ணு இடிச்சுக்காம போல. கொசுக்கு என்ன மூக்கா இருக்கு? டியூப் டியூபா வாங்கி பூசிக்கிறோம். சரி சரி சரி, செடிங்களுக்கெல்லாம் காது கேட்கணும் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு தமிழ் தெரியுமா என்ன? தமிழ்ல திட்டுறீங்களா? ஏன் சோமு, தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் முகிலன் திட்டுறது அதுங்களுக்கு உரைக்குமா? கோவத்தை காட்ட லாங்குவேஜ் முக்கியமா? நீ இப்ப சிரிச்சியே, அது என்ன லாங்குவேஜ்? ஓ, 3 பேர் இங்கதான் இருக்கீங்களா? இந்தாங்கம்மா, இந்தாங்கம்மா மோரு. இந்தாங்க தம்பி. இல்ல வேண்டாம். குடிங்க தம்பி. ஆந்திராக்காரங்க மாதிரி நிறைய காரம் சாப்பிடுறீங்க, வயிற்றுக்கு நல்லது, அல்சர் வராது. கிளி நிறைய பச்சை மிளகாய் சாப்பிடுது, கிளிக்கு அல்சர் வராதா? ஏன் கண்ணம்மா, கிளியெல்லாம் கூட ஆந்திராவா? முகிலண்ணே, ஊருக்குள்ள போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அம்மா பாத்துக்கோங்கண்ணா. ஏன் தம்பி நீங்களும் வாங்கலேன்? வந்ததுல இருந்து பண்ணிக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. கொடுங்க தம்பி. சோமு, போயிட்டு வந்து நீ எந்த லாங்குவேஜ் சிரிச்சேன்னு சொல்றியா? என்ன தம்பி யோசிச்சுட்டே வரீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. துளசி அம்மா கேக்குற கேள்விங்களுக்கெல்லாம் பாதி பதிலே இருக்காது தம்பி. அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான். அதையெல்லாம் யோசிச்சா தலைவலிதான். அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், என்ன மாதிரி. இதோ இந்த காது தான் தம்பி. நீங்க இங்கே நில்லுங்க, நான் சமாளிட்டு வந்துடுறேன். சரி. கடைக்காரண்ணே, உளுத்தம்பருப்பு ஒரு 2 கிலோ, புளி ஒரு 1/2 கிலோ போடுங்க, சக்கரை ஒரு 2 கிலோ போட்டுருங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒன்று. ஆமா, சோப்பு ஒரு 1 கிலோ பேக்கெட் தான். அவ்வளவுதான், பில் போட்டுருங்க. గుడ్ మార్నింగ్ సోము గారు. ஹலோ சார். ఏంటి ఇది ఈ పక్కం? எடிட்டரோட ஃபார்ம் ஹவுஸ் இங்கதான் பக்கத்துல இருக்கு. அவரு வந்திருக்காரா? இல்ல, அவர் சென்னையில ஆபீஸ்ல இருக்காரு. ఓహో, మా ఫ్యాక్టరీ ఇక్కడనే పక్కన ఉంది, ఊరికి வெளியில. ఫ్రీயா இருந்தா வாங்கல, 2 பேரும் போயிட்டு வரலாம். இல்ல, அப்புறம் வரேன். నాకు తెలుసు, எடிட்டர் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அப்படிதானே? அப்படி இல்ல. அப்புறம் என்ன, மேகசின் விஷயமா தானே போறோம். குமரகுரு காரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ரண்டி கூச்சோண்டி. போயிட்டு வாங்க தம்பி. சரி, துளசி மேடம், அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரண்டி. எவ்வளவு ஆச்சு? எடிட்டர் గారికి సోమునా చాలా ఇష్టమా? ఫామ్ హౌస్ వరకెல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. சார், நீங்க ஃபேக்டரிக்கு ரெகுலரா வருவீங்களா? ரெகுலர்గా ఏంటి లేదో, வீக்லி ஒன்ஸ் நான் வந்துருவேன். இன்னைக்கு ஒரு 4 ஒர்க் இருக்கு. அப்படியே ஒரு ப்ராப்ளமோ. என்ன ப்ராப்ளம்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஆசிடோ. நான் காம்பன்சேஷனா குடுக்கறேன்னு தான் சொன்னேன். பட் ஃபேக்டரியில ஸ்டாஃப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒது இன்னும் எக்ஸ்ட்ரா காவாலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. సరే, ఇన్నరం పాత స్ట్రైక్ பண்ணாங்கன்னா టోటల్ ప్రొడక్షన్ స్టాప్ ఆయిடும். ఆస్ట్రేలియా இருந்து ఒక పెద్ద ఆర్డర్ వేరే వచ్చింది. அதான் உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமே, నేను டிஸ்கஸ் చేశాను. அப்பா தான் சொன்னாரு, பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம், சாஃப்டா பேசி முடிவு எடுத்துருங்க அப்படின்னு. அதான் நெகோசியேட் பண்ணலான்னு ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. சொல்ல மறந்துட்டேன், நீங்க எழுதின ஆர்டிகல் படிச்சு பார்த்தேன், பிரமாதంగా ఉంది.
ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு. எல்லாரும் போன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேல்ஸ் கூட நல்ல இம்ப்ரூவ் இருக்குன்னு பாத்துங்க. ஆல் தி கிரெடிட் கோஸ் டு யூ. நான் ஒண்ணும் இல்ல சார், டிசைட் பண்ணது எல்லாமே காட் தான். ஏமி தேவுடா? இல்ல எடிட்டர் ஆபீஸ்ல அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. மா ஆபீஸ்ல கூட நான் இல்லாத நேரம் பார்த்து எல்லாரும் என்ன ராட்சடுன்னு கூப்பிடுவாங்க. சார் ஏமாயிண்டு சோமு గారు? இது என்னது என்னது கையில? எது இது? யார் எடுத்தது? யார் எடுத்தது? எதுக்காக எடுத்தாங்க? ரிலாக்ஸ் டே. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போயிருந்தேன். அங்க என் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க சோமு గారు. ஏமாயிண்டு ఇప్పుడు? போலாமா சோமு? சொல்லுங்க. என்ன என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மகா 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 என் மகா உம்மகா உம்மகா என் மகா மகா. ஹாய் இருங்க இருங்க இருங்க. மகா 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 மகா. ஹாய் முகம் என் முகம் உம்முகம். என் பேர் பெருமாள், உன் பேரு பெருமாள். நான் பெருமாளா இல்ல என் முகமா? நீ பெருமாளா இல்ல உன் முகமா? முகம் முகம் முகம்யா முகம் முகம் முகம். ரேஷன் கார்டுக்கு ஒரு முகம், பாஸ்போர்ட்டுக்கு ஒரு முகம், தலைவனுக்கு ஒரு முகம், சினிமாவுக்கு ஒரு முகம், தொழிலாளிக்கு ஒரு முகம் தேவையில்லையா? கொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா முகம் தேவையில்லையா? தாய்க்கு ஒரு மகனா முகம் தேவையில்லையா? பிள்ளைக்கு ஒரு அப்பனா ஒரு முகம் தேவையில்லையா? முகம் 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 ஆனா அவசியமா யாரும் சத்தம் போடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இந்த முகம் போன தொழிலாளிக்கு எப்ப மருத்துவ செலவு எடுத்துக்க போறீங்க? அததான் அன்னைக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதான் எப்போ? கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். சரியா? அதெல்லாம் முடியாது. ஆஸ்திரேலியன் ஆர்டர் முடிஞ்சதோ ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்ப సరే 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 ఓకే సరే సోము గారు మీరు రండి. అందరూ చచ్చిపోతారు. புரியல? சுண்ணா நீங்க நான் இது எல்லாம் செதறி சுக்குநூறா போயிடும். உங்களுக்கு பணம் தானே வேணும். பாபு காரு கண்டிக்கிறேன். அவங்க கேட்கிற பணத்தை அப்படியே ஊத்துட்டு விட்டாதீங்க. சரி சார் போங்க எல்லாரும். உங்களுக்கு தனியா வேற சொல்லிட்டு இருக்காங்க. போங்க. பணமா பணம் யாருக்கு உங்க பணம்? சொல்லுங்க. எங்க போறீங்க? நீங்க வேலை செய்யணும் இல்லையா? இல்ல, நியாயத்தை தட்டி கேட்க வந்தவங்க.
సోము గారు మీరు రండి. சாரி சோமு காரு, நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் மேக்சின்ல போட்டுறாதீங்க. இல்ல இல்ல, உங்க அப்பாவோட போய் சொல்லுங்க, ப்ராப்ளம் அன்னி சால்வ் போயிடுது. எல்லாருக்கும் கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இது நோ கேஸ். சேஃப்டி லாக்ஸ் போட்டு தான் வச்சிருக்கேன், பயப்படாதீங்க. இது எப்பவுமே என் கூட தான் இருக்கும். எதிரிங்க ஜாஸ்தி பாருங்க, அதான். ரெண்டு கொஞ்சம் டஃபா இருக்க வேண்டியதா இருக்கு. நீரு கொஞ்சம் சாஃப்ட் டைப் కదా சார். நான் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி மீரு பாக்கெட்ல சிலக்கா கிளி எல்லாம் வச்சிருக்கீங்களே, அதான். ஓ இதா எங்க எடிட்டர் மிஸ்டர் குமரகுரு அவருடைய டாட்டர் துளசி செஞ்சது. ஓ అవునా, చాలా బాగుంది కదా. வாங்க அப்படியே ஒரு காபி சாப்பிட்டு తర్వాత அப்படியே ஃபேக்டரி ஃபுல்லுగా. சரி. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? வேலை செய்யுங்க எல்லாரும். வேலை செய்யணும், சும்மா வெட்டி. என்ன சார் வலிக்குதா? இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, பள்ளி கிள்ளி. நீ రండి. లోపల రండి. சார் உங்களுக்கு காஃபி கொண்டுட்டுமா? చూసావా, இந்த ஆபீஸ்லயே என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே கேரக்டர் இவன் தான். మంచి స్టాఫ్. ఇవన మాదిరి ఈ స్టాఫ్ ఎల్లారు இருந்தாங்கன்னா నాకు ఈ ఫ్యాక్టరీలో ఏమీ ప్రాబ్లం రాదు. అదే 2 గ్లాస్ కాఫీ తీసుకుంటరా, అతనికి 3 స్పూన్ షుగర్. கரெக்ட்? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க எடிட்டர் உங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்காரு. உங்க எடிட்டர் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா ஸ்டாப்பே செய்யரும். బాస్ అంటే బారే, మంచి బాస్. కూర్చోండి. தேங்க்யூ. ஆமா சார், அவர் கொடுக்குற என்கரேஜ்மெண்டாலதான் நான் நல்லா எழுத ஆரம்பிச்சேன். నైస్ హ్యాండీ వర్క్, చాలా బాగుంది. సోము గారు, ఇది డోంట్ మైండ్, నా இதை எடுத்துக்கிட்டா? ஷியோர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு கூட உங்க எடிட்டர் గారి மாதிரி టేబుల్ ఫుల్గా అది పెట్టడానికి ఆశగా ఉంది. కానీ அவர் மாதிரி ஒரு பொண்ணு தான் நமக்கு இல்ல. ఎక్కడ పెట్టేది? சார் நீங்க எதுல வச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ற? ஃபேக்டரியை போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. நான் போய் இப்ப அவரை பார்த்து வந்துடுறேன். இங்க இருந்து உடனே போலவா? ஏன்? சார் காஃபி? இல்ல, அவசரமா வேலை இருக்கு. சோமு, பெரிய தப்பு பண்ணிட்டியப்பா. இப்படி ஓடி வந்துடக்கூடாது. நீ இருந்து போலீஸ பாத்துட்டு வந்திருக்கணும். இதோட விளைவுகள் என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அந்த ரெட்டியோட நீ போறத நிறைய பேர் பாத்துருக்காங்க. சந்தேகம் இப்ப உன் மேலதான் வரும். என்ன சார், எதுக்கு அங்க போனீங்க? சார், ரெட்டி தான் ஃபேக்டரியை போட்டோ எடுக்கணும்னு வசூல் இருந்தா. நல்லா இருக்கியா?
ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேக்டரி போட்டோ எடுக்கணும் வாங்கன்னு கூப்பிடுவோம், உடனே நீ போயிடுவ. சுத்தி காமிக்கிற வாங்கன்னு சொல்லுவான், இவன் போயிடுவான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஒரு வார்த்தை. நான் இதுக்கு இங்க எடிட்டர் உட்கார்ந்து இருக்கணும். பேசாம நீங்க 2 பேரும் மேகசின் நடத்துங்க, போங்க. ஐ அம் சாரி சார். சாரின்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடுமா? போலீஸ்க்கு ஏற்கனவே உன் மேல சந்தேகம் இருக்கு. இப்படி ஓடி வந்ததுல கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு நான் உன்னை இங்க தங்க வச்சுட்டு போயிருக்கேன். அதையும் மீறி போனா என்னையா அர்த்தம்? எவனோ ஒருத்த கொலையை செஞ்சுட்டு உன் மேல ஒவ்வொரு முறையும் பழி போட்டுக்கிட்டு இருக்கான். அது புரியாம நீயும் போய் மாட்டிக்கிட்டே இருக்கிய. இல்ல சார், இந்த முறை யார் கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். தெரியுமா? யாரு? அங்க போனப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை சுத்தி சுத்தி கேரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 7 பேரு முகமூடி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கதான். அதுல ஒருத்தனோட முகத்து கூட நான் பார்த்தேன். அப்ப நீ இந்த விஷயத்தை நின்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஓடி வந்திருக்க கூடாது. அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. திட்ட திட்ட வளருது. என்ன முகிலா? மறையா நல்லா உரைக்கிற மாதிரி திட்டு வளர்ந்துகிட்டே போகும். போதும் போதும், இனியாவது வளர்றது இன்னும் உன்னை எத்தனை முறை தான் காப்பாத்துறது? உன்னை சுத்தி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு எனக்கு புரியல. பெருசா நடந்துகிட்டு இருக்கு மட்டும் எனக்கு தெரியுது. அதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்குங்கய்யா. யாருமா? யாரோ அசிஸ்டன்ட் கமிஷனரா. இப்ப அவர்கிட்ட என்ன போய் சொல்லணும்? வரேன். குமரகுரு பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். செல்போன்ல கூப்பிட்டுருக்கலாமே. ட்ரை பண்ண உங்க செல்போன் நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஓ கரெக்ட். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல சிக்னல் கிடைக்காது. என்ன சார் விஷயம்? ஆர்த்தி பத்தி ஏதாவது நியூஸா? அது இல்ல, வேற விஷயம். உங்களுக்கு ரெட்டியா தெரியுமா? ரெட்டின்னா? மிஸ்டர் பெருமாள் ரெட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. தெரியுமே. அவரு எங்க பத்திரிக்கைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு ஃபீச்சர் கூட நாங்க அவரை பத்தி போட்டோம். அவருக்கு என்ன சார் இப்போ? அவரை யாரோ கொன்னுட்டாங்க. எப்போ? இன்னைக்கு காலையில அவர் ஃபேக்டரி. ஓ மை காட். அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? உங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது அவரை காலையில ஃபேக்டரிக்கு பார்க்க போயிருந்தாங்களா? எங்க ரிப்போர்ட்டர்ஸ்னா? குறிப்பா சோமு. சோமுவா? அவன் அங்க போறதுக்கு சான்ஸே இல்லையே சார். ஏன்னா அவன் இங்க எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தானே இருக்கான். நிச்சயமா தெரியுமா? ஐ எம் பாசிட்டிவ். பிகாஸ் காலையில இருந்து அவன் என் கூட தானே இருக்கான். எது கேக்குறீங்க? ஏன்னா மத்த கொலைங்க மாதிரி இங்கேயும் விஷ ஊசி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஐ சி. எனிவே இட்ஸ் ஜஸ்ட் an என்கொயரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன பாஸ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ரொம்ப அடம் பிடிக்கிறாளா? அதெல்லாம் இல்ல பாஸ். சரி, நம்ம போடணும்னு நினைச்ச இன்ஜெக்ஷனை போட்டாச்சா? இல்ல பாஸ், அடுத்த வாரம் போட சொல்லி விட்டுரு. இது கெமிக்கல் ஃபேக்டரி ஓனர் பெருமாள் ரெட்டியோட ஓலைக்கட்டு. இந்த ஓலைக்கட்டோட சேர்த்து மொத்தம் 7. சரி பாஸ். இத சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்க்கணும். ஓகே? ஓகே பாஸ். எல்லாம் சரியா போயிரும். டீ சாமியார பத்தி நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லையப்பா. இவர் மத்த சாமியாருங்க மாதிரி பாலும் பழம் எல்லாம் சாப்பிட மாட்டார் சார். ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். நாம அவருக்கு 4 டீ வாங்கி போய் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது நல்லது சொல்லுவார் சார். ஏப்பா டீ போடு. 2 டீயா சார்? நீங்க டீ சாப்பிடுறீங்களா சார்? இல்ல வேணாம். அப்போ ஒரு டீ போடுங்க.
சாமியார் எங்க வருவாரு? தோ இந்த மதியானத்துக்கு தான் வருவாரு. இதோ இருக்கான டீ அடிக்கிட்டு ராயப்பேட்டையில பெரிய வீடே வாங்கிட்டான் சார். இந்த சாமியாருக்கு டீய கொடுத்து கொடுத்து. அட சும்மா இருப்பா. ஆமா சாமியார் இங்க? அவர் எங்க? அவர் எப்ப வருவாரு எப்ப போவாரு யாருக்கும் தெரியாது. அதோ பாருங்க அந்த காருக்குள்ள ஒரு பெரிய ஜவுளி கடை முதலாளி உட்கார்ந்து இருக்காரு. அவரும் ஒரு வாரமா வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருக்காரு. இவர் வரும்போது அவர் இல்ல, அவர் வரும்போது இவர் இல்ல. இந்தாங்க முதல்ல டீய குடிங்க. சார் அந்த சாமியாருக்கு டீய கொடுக்கறதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க கொடுக்கற டீய அவர் என்ன பண்றான்னு பாருங்க. அதுலதான் விஷயமே இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் போன்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல உங்க டீ அவர் கீழே ஊத்திட்டாருன்னா எதுவுமே சரியா நடக்காதுன்னு அர்த்தம். உங்க டீய வாங்கி அவர் குடிச்சிட்டாருன்னா அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த டீய வாங்கி வேற யாருக்காவது கொடுத்துட்டாருன்னா அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியாது சார். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சார் சாமியார் வந்துட்டார் சார். நாலு டீ போடுப்பா. அதை போடுறேன் சார். சாமி 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 சாமியார் வந்துட்டார், சீக்கிரம் போட்டு கொடுப்பா. இந்தாங்க. சார், உங்களுக்கு 4 டீ போட்டுமா? போடு. நீ பாத்து ஓடுறா, ஆட்டோ மேல என்ன வந்து விடுற? நிறுத்து நிறுத்து. சாகுராஜ் பார்த்து போயா. சாரி. போலாமாம்மா? இல்லப்பா, கோயிலுக்கு போக வேண்டாம், வீட்டுக்கே போலாம். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. போடா சாமி, நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும். தலியா 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 கும்பிடுறேன் சாமி. பூச்சி இல்லையா சாமி? உன் பொண்ணு வயித்துல புழு பூச்சி இல்லையான்னு கேட்டேன். அதுக்குதான் சாமி வந்தேன். விழும் பூச்சி விழும். 4 பூச்சி விழும். 4 பூச்சி விழும். சரிங்க சாமி, வரேன் சாமி. 4 பூச்சின்னா 4 புள்ள பிறக்க போகுது. வணக்கம் சாமி. வீட்டுல பூவை காணுமா? ஆமா, என் பொண்ணை காணும். கிடைச்சிடும் கிடைச்சிடும். வந்துரும் வந்துரும். நீ கொடுத்த டீ தானே? நான் குடிச்ச அசிங்கம் இல்ல, அதே டீ உன் சட்ட மேல விழுந்தா அசிங்கமா? போ, செவ்வாய் தோஷம் அங்காரகரை போய் பாரு. வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போ, பூ மட்டும் இல்ல அடி வேறே கிடைக்கும். ஆமா, கணக்குதான், எல்லாம் கணக்குதான். தண்ணி கொண்டா. சிவகாமி, சிவகாமி,
ஆமா அம்மா இங்க இன்னும் கோயில்ல இருந்து வரலையா அப்பவே வந்தாச்சுப்பா.